தித்வா சூறாவளியால் இலங்கையில் 193 பேர் பலி. இலங்கையின் தலைநகரின் முழு பகுதிகளும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளத்தில் மூழ்கின. கிட்டத்தட்ட 200 பேர் இறந்ததாகவும் டஜன் கணக்கானவர்களை காணவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மத்திய பகுதியில் மரங்கள் மற்றும் மண் சரிவுகளால் விழுந்த சாலைகளை நிவாரணப் பணியாளர்கள் அகற்றிய பின்னரே சேதத்தின் அளவு தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தித்வா சூறாவளியால் ஒரு வாரமாக பெய்த கனமழையால் குறைந்தது 193 பேர் இறந்துள்ளதாகவும் 228 பேர் காணாமல் போனதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. களனி ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்ததால் கொழும்பின் வடக்கு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன என்று பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் டிட்வா சூறாவளி தாக்கத்தின் முழு வீடியோவையும் விளக்கத்தில் பார்க்கவும். மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்.